Learn, practice, succeed with maths. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது பிஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 4ல் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அதான் பார்க்க போகிறோம். 100 MCQ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் W? இப்போது ஏஇஜெட் ப்ளஸ் பி பை சிஇஜெட் ப்ளஸ் டி கொடுத்துருவாங்க. இதனோட இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது. நம்ம கிராஸாக தான் பார்க்கணும். இதை ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். சரிங்களா, இந்த டியை இங்கே எழுதிடணும், ஏவை இங்கே எழுதிடணும். ஓகேங்களா, இங்கே பியும் சியும் இருக்குது, அதை ரெண்டுத்தையும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, நான் இங்கே தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஏ பி சி டி இப்படி தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்களா, அப்போ டி இங்கே எழுதிடணும், ஏ இங்கே எழுதிடணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டோம். அடுத்தது இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, அதனுடைய சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. மைனஸ் பி மைனஸ் சி, அதாவது மெயின் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், அனதர் டயகனலை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். சரிங்களா, அப்போது டி டபிள்யூ மைனஸ் பி டிவைட் பை மைனஸ் சி டபிள்யூ ப்ளஸ் ஏ, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இது ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், சி ஆன்சர் தான். சரிங்களா, டி டபிள்யூ மைனஸ் பி பை மைனஸ் சி டபிள்யூ ப்ளஸ் ஏ. இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமையாக பாருங்கள். டி இன்வர்ஸ் டபிள்யூ தான் வரணும். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கோஸ் டு என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்னன்னு தெரியும், டபிள்யூ ஈக்குவல் டு ஏஇஜெட் ப்ளஸ் பி பை சிஇஜெட் ப்ளஸ் டி, இதுதான் டபிள்யூ. இதில் இசட் வந்து இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா என்னன்னு கேட்குறாங்க. இசட் இன்ஃபினிட்னா இப்போ மேலே பாருங்கள், நியூமினேட்டரில் இசட்டை வெளியே எடுக்கிறோம். நியூமினேட்டரில் இப்போ டபிள்யூ ஈக்குவல் டு இஜெட்டை வெளியே எடுத்திங்கன்னா ஏன்னு வந்துடும், ப்ளஸ்ஸு பி பை இஜெட்னு வந்துடும், டிவைட் பை இங்கே கீழே இஜெட்டை வெளியே எடுத்திங்கன்னா சி ப்ளஸ்ஸு டி பை இஜெட்னு வந்துடும். சரிங்களா, இஜெட் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இஜெட் போல் என்ன அப்ளை பண்ணோம், இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணோம். இப்போ இங்கே இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், சரி எழுதுறேன், ஏ ப்ளஸ்ஸு பி பை இன்ஃபினிட்டின்னு வரும், டிவைட் பை சி ப்ளஸ்ஸு டி பை இன்ஃபினிட்டி. பி பை இன்ஃபினிட்னா வேல்யூ 0, டி பை இன்ஃபினிட்டும் வேல்யூ 0, அதாவது எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி வேல்யூ 0. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஏ பை சின்னு வரும். அதுதான் ஆன்சர். சரிங்களா, இப்போ டபிள்யூ ஈக்குவல் டு என்னது, ஏ பை சி. என்ன ஆன்சரு, ஏ ஆன்சர். சரிங்களா, டபிள்யூ ஈக்குவல் டு ஏ பை சி. சரிங்களா, தேர்ட் சம், ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் சூப்ரிமம் ஆஃப், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் போட்டு பவரில் 1/n. சரிங்களா, இப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது, 1 மைனஸு 1/n பவரில் n ஸ்கொயர். ஓகேங்களா, ஒரு n கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்கும், சூப்பரிமம் விட்டுடலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 மைனஸு 1/n பவரில் n. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 1 + 1/n பவர் என்னன்னா இ, 1 மைனஸ் 1/n பவர் என்னன்னா 1/eன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதான் வந்து நம்ம எல்லுன்னு சொல்லுவோம், லென்த்து எல். ஆறு வேணும்னா தலைகளாக திருப்பணும், ரெசிபிள் 1/l. அப்போது 1/e தலைகளாக திருப்பினா வரும் இ ஆன்சர். சரிங்களா, ஆன்சர் வந்து இ. என்ன ஆன்சர், டி ஆன்சர். சரிங்களா, மூணாவதுக்கு டி. சரிங்களா, ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு தலைகளாக திருப்பணும். சரிங்களா, அப்போ தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா, சரி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. சரி, கன்ஃபார்மல் மேப்பிங் இஸ் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் ஐசோகனல், இது ட்ரூங்களா, எஸ் ட்ரூ. சரிங்களா, இது ட்ரூ தான். ரெண்டாவது, டபிள்யூ ஈக்குவல் டு ஜெட் பார் இஸ் அன் ஐசோகனல், இது ட்ரூங்களா, ட்ரூ. ஏவும் ட்ரூ, பியும் ட்ரூ. அடுத்தது, டபிள்யூ ஈக்குவல் டு ஜெட் பார் இஸ் கன்ஃபார்மல் அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு, ஃபால்ஸ். டபிள்யூ ஈக்குவல் டு ஜெட் பார்ன்றது நாட் கன்ஃபார்மல். சரிங்களா, இது ஃபால்ஸ். ஏவும் ட்ரூ, பியும் ட்ரூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ தான் கேட்குறாங்க. டி ஆப்ஷனும் செக் பண்ணிடணும். ஏ அண்ட் பி ஆர் ட்ரூன்னு கொடுத்துருவோம். அப்போ எது பர்ஃபெக்ட் ஆன்சர், டி ஆன்சர் தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஏபி ரெண்டுமே ட்ரூ இல்லை, அதாவது டி தான் கரெக்ட். ஓகேங்களா, சரி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். லெட் எஃப் ஆஃப் இஜெட் பி அனாலிட்டிக் அண்ட் எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் நாட் ஈக்குவல் டு 0, தென் இஜெட் நாட் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஒரு எஃப் ஆஃப் இஜெட் வந்து அனாலிட்டிக்கலாக இருந்து அதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0ன்னு பண்ணோம்னா அது வந்து என்னது, கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேங்களா, எப்பவுமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 0 ஞாபகம் வச்சுங்க. இஜெட் நாட்னு கொடுத்துருக்காங்க, எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் நாட் தான், பாயிண்ட் தான் அப்ளை பண்ணுறோம் இஜெட்டுக்கு. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் நாட் ஈக்குவல் டு 0, இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட். அடுத்தது ஆறாவது கணக்கு பாருங்கள். இஃப் ஏ ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தென் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ ஈக்குவல் டு ஏஜெட் ப்ளஸ் பி பை சிஜெட் ப்ளஸ் டி இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது தான். இது வந்து என்னது,
பேரபோலிக். ஓகேங்களா? அது 4 நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நார்மலைசருக்குன்னா என்னென்னு கொடுத்துருக்கேன், எலிப்டிக் கொடுத்துருக்கேன், ஹைப்பர்போலிக் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? a+d+a-2ன்னா என்னது, பேரபோலிக். ஓகேங்களா? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 MCQ கொஸ்டின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த நோட்ஸ் யாருக்குன்னா வேணும்னா வாங்கிங்க. 1000 MCQ கொஸ்டின் 1200 rupees தான். சரிங்களா? கொரியர் பண்ணி பிடிஎஃப், அதாவது பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவோம். சரிங்களா? 1000 MCQ ஆன்சர் கீ இருக்கும். சரிங்களா? 1200 தான். தேவைப்படுறவங்க வாங்கிங்க. பிஜிடிஆர்பி ஃபுல் நோட்ஸ் வேணுனாலும் இருக்குது. 10 யூனிட் ஃபுல் நோட்ஸ். சரிங்களா? அருமையாக இருக்குங்க, சும்மாலாம் சொல்லலை, நிஜமாலுமே நல்லாயிருக்கும். வாங்கி படிங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்கிறேன். 10 யூனிட்ஸ் நோட்ஸு ஃபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபோன் பண்ணி பேசுங்க, வாங்குறதா இருந்தால். சரிங்களா? இல்லை வாங்கலைன்னா விட்டுருங்க அதோட. சரிங்களா? வாங்குறதா இருந்தால் ஃபோன் பண்ணி பேசுங்க. 1000 MCQ சொல்லிட்டேன், 1200 rupees தான். தேவைப்படுறவங்க வாங்க. இதை விட கம்மியாக கொடுக்க முடியாது. ஒரு கொஸ்டின் ₹1.20 அதுதான் கணக்கு. உங்களுக்கு பிடிஎஃப் அது இது உங்களுக்கு வந்து பிரிண்ட்டு போட்டு ஜெராக்ஸ் போட்டு கொரியர் சார்ஜ் கூட எனதே 1200லேயே கொரியர் சார்ஜ் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 7th கொஸ்டின், W=Z+A ஈஸியே என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது என்னது, ரொட்டேஷனா? கிடையாது. இன்வர்ஸ்னா எதுவும் கிடையாது. Z+Aன்னா பேரலல். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Z+A என்னது, பேரலல். இல்லை நம்ம நோட்ஸில் க்ளீனாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதாவது டிரான்ஸ்லேஷன் பேரலல் அப்படின்னு கூட வரும். டிரான்ஸ்லேஷன் வந்தாலே அந்த ஆன்சர் டிரான்ஸ்லேஷன் பேரலல் அப்படின்னு கூட வரும். சரிங்களா? சரி, அடுத்தது 8th கொஸ்டின், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் W என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா என்னது, டபிள்யூக்கு பதிலாக இஜெட்னு அப்ளை பண்ணணும். அதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். டபிள்யூ பதிலாக இஜெட்னு போடுங்க. அப்போ என்ன வரும், இஜெட் இந்த Z-1 இந்த பக்கம் தெரியல, Z×Z-1 = 3Z-4. சரிங்களா? உள்ள மல்டி பண்ணுங்கள். Z² - Z, Z² - Z ப்ளஸ் 3Z இருந்துச்சுன்னா -3Z, -4 இருந்துச்சுன்னா +4 = 0. இப்போ Z² - Z -3Z என்ன வரும், -4Z +4 = 0. இப்போ மல்டி பண்ணால் 4, ஆட் பண்ணால் -4 என்ன வரும், 2 × 2 4 தான். ஆட் பண்ணால் -4 ஒன்றும் இல்லைங்களா? அப்போ -2 -1 வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன வரும், Z - 2 × Z - 2 = 0. Z = என்ன வரும், 2, திரும்ப Z = 2ன்னு வரும். 2,2. சரிங்களா? ஆன்சர் தான். அப்போ Z = 2 தான் ஆன்சர். சரிங்களா? இதுதான் 2. சரிங்களா? Z = 2 வந்து 2 டைம்ஸ் வருது. சரிங்களா? சரி, சப்போஸ் 2,2ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்சர் தான் குறிக்கணும், 2ன்றதை குறிக்க முடியாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 9th கொஸ்டின், இஃப் W - P = K × Z - P by Z - Q, where P and Q are fixed point of bilinear transformation, then modulus K = 1. சரிங்களா? நம்ம நோட்ஸில் தெளிவாக கொடுத்துருக்க modulus K = 1 இருந்தால் இது என்னது எலிப்டிக். ஓகேங்களா? எலிப்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எலிப்டிக் அப்படின்னு கொடுத்தாலும் அதுவும் கரெக்ட் தான் ஆன்சர். சரிங்களா? எலிப்டிக்ன்றது தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. சரி, ரெண்டும் எலிப்டிக் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? மாடுலஸ் K வந்து, அதாவது இங்கே இருக்கு பாருங்கள், அந்த K வந்து வேல்யூ, இந்த Kவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா, சரிங்களா, மாடுலஸ் Kவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அது வந்து எலிப்ஸ். சரிங்களா? அடுத்தது 10th கொஸ்டின், த இமேஜ் ஆஃப் Z = A அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் W = √Z இஸ், W = √Z, W U + IV, √B √X + IY. சரிங்களா? ரெண்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள். U + IV ² இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் X + IY. அப்போ என்ன வரும், U² A² + B² வரும், I² V² -V² வரும், ப்ளஸ் 2AB 2IUV = X + IY. ஓகேங்களா? இப்போ U² - V² = X, 2UV = Y. ஓகேங்களா? ரெண்டாவது எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னு அப்ளை பண்ணிங்கன்னா U² - V² = ஏன்னு வரும். சரிங்களா? நம்ம கான்செப்ட்டு X² - Y² = C². அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேங்களா? இந்த கான்செப்ட். ஹைப்பர்போலானா Y² = 4AX அந்த ஃபார்மேட்டில் வரணும். எலிப்ஸ்னா X² / A² - Y² / B² = 1 அந்த ஃபார்மேட்டில் வரணும். +1 வரணும். ஹைப்பர்போலானா X² / A² - Y² / B² = 1 அந்த ஃபார்மேட்டில் வரணும். U² - Y² = V² = A அப்படின்னு வருது. அப்போ இது வந்து என்னது, X² - Y² = C² அந்த ஃபார்மேட். அப்போ இது வந்து என்னது, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இதே மாதிரி 100 கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். மீதி கொஸ்டின்ஸ்லாம் மெம்பர்ஷிப் வீடியோவில் போடுறேன். விருப்பமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அது மெம்பர்ஷிப் தான், யூடியூப்பில் தான் நான் ஜாயின் பண்ணுறேன். இதுக்கும் நம்ம சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை.
யூடியூப் மூலிமா தான் நீங்கள் அது ஜாயின் பண்ணுறீங்க. விருப்பங்கிறவங்க ஜாயின் பண்ணி பார்த்துங்க. 1000 எம்சிக்கும் வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? 10 எம்சிக்கு ஒரு சாம்பிளுக்காக இதில் போடுறேன். மீதி இருக்கிற எல்லா கொஸ்டினும் மெம்பர்ஷிப் வீடியோவில் போட்டுருவேன். யூஜி, பிஜி, டிஆர்பி சில்வர் மெம்பர்ஷிப்பில் இருக்கும். ஜாயின் பண்ணி பார்த்துங்க. நன்றி. Thanks for watching. Don't forget to subscribe, like and share. Learn maths with SRT Vijay Maths.